கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின மகா பெரிய நன்மைக்காய் கிருபைக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை சங்கீதம் 23:1 இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிற காரியம், நான் உங்கள் மேய்ப்பனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த வார்த்தையை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி. அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது தாவீதே ஒரு மேய்ப்பன் தான். அவன் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனாக இருந்த அந்த தாவீது சொல்லுகிறான், எனக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே எனக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறாரு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் தாவீது சொல்லுகிற இந்த இடத்துல பார்க்கிறோம். கர்த்தர் எனக்கு மேய்ப்பனாக இருக்கிறாரு, நான் தாழ்ச்சி அடையேன். அந்த மேய்ப்பன் எனக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, தாவீது மேய்ப்பனாக இருக்கிற ஆடுகளை மேய்க்கிறவன் அப்படின்னு சொல்லி தெரியும். தன் ஆடுகளை மேய்க்கிற அந்த தாவீது தன்னுடைய ஆடுகளை அவன் பத்திரமாய் பார்க்கிறதும், வருகிற ஓநாய் கூட்டங்களுக்கு, வருகிற ஆபத்துக்கு, வருகிற காரியங்களுக்கு, சோதனைகளுக்கு தன் ஆடை தன் மந்தையை காய்க்கிற அவன் ஒரு மேய்ப்பனாக இருந்தான். ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற அந்த தாவீது சொல்லுகிறான், எனக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு, அவரே கர்த்தர். கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார். அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்க்கிற மேய்ப்பனாக இருக்கிறாரு. என்னை அமர்ந்த தண்ணீரண்டை எனக்கு என்னென்ன தேவையாக இருக்குதோ அதை சந்திக்கிற மேய்ப்பனாக இருக்கிறாரு. அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் சோர்ந்து போகிற நேரமெல்லாம், நான் பலனற்று போகிற நேரமெல்லாம் அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிற மேய்ப்பனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் என்னை நல்ல நீதியின் பாதையில் நடத்துகிற மேய்ப்பனாக இருக்கிறார். நான் எப்படி என் ஆடை பள்ளம் இருக்கிற இடம், முட்கள் இருக்கிற இடம், வேண்டாத இடத்துல நான் அந்த இடத்துல மாற்றி நல்ல இடத்துல நான் என் ஆடுகளை மேய்ப்பனோ, அதை காட்டிலும் எனக்கு ஒரு மேய்ப்பன், கர்த்தர் என் மேய்ப்பனாக இருக்கிறாரு. அந்த மேய்ப்பன் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிற நல்ல மேய்ப்பனாக இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். தாவீது மேய்ப்பனாக இருக்கும் பொழுது தன் ஆடுகளுக்கு ஆபத்து வருகிற நேரத்தில், வேறு மிருகங்களின் நிமித்தமாய் ஆபத்து வருகிற நேரத்தில், இல்லை அது போய் முட்களிலோ பள்ளங்களோ அது விழுந்து அது சந்திக்காதபடிக்கு அவன் மேய்ப்பனாய் இருக்கிற தாவீது தன் கரத்தில் இருக்கிற கோலையும் தடியும் வைத்து, அதுக்கு ஆகாரம் வேணுகிற நேரத்தில் கோலை வைத்தும், அதுக்கு அந்த தடியை வைத்து, அதுக்கு என்ன காரியங்கள் சம்பவிக்க போகிறதோ, அதற்கு நேரிட போகிற ஆபத்துக்கு விலக்கி காக்கிற மேய்ப்பனாய் இருந்த தாவீது சொல்லுகிறான், எனக்கு வரப்போகிற மரண கட்டுகளிலிருந்து, மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து அவர் என்னை ஒரு பொல்லாப்புக்கும் என்னை விட்டு கொடுக்காதபடிக்கு அவர் பாதுகாத்த நல்ல மேய்ப்பனாக இருக்கிறாரு. மரணம் வருகிற நேரத்தில் அவர் என்னோடு கூட இருந்து அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றினது. என் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் எனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி, அது மாத்திரமல்ல, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தது என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்ன, என் குடும்பத்தில் என் தகப்பனார், என் சகோதரன் எல்லாரும் மறந்த என்னை தேடி வந்த தெய்வம், என்னை அபிஷேகம் பண்ணின தெய்வம், என் சத்துருக்களுக்கு முன்பதான் இவன் வெறும் ஆடு மேய்க்கிறவன் தானே என்று சொல்லி அற்பமாய் நினைத்த என்னை என் கர்த்தர் எனக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறாரு, அவர் என்னை அழைத்து என்னை அபிஷேகம் பண்ணி, என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு முன்னாடி என்னை அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி ஒழிய செய்கிறவராக இருந்தார். அவர் தான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்படிக்கு எனக்கு ஒரு மேய்ப்பன், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி தன் மேய்ப்பனை குறித்து தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, தாவீது கூட இருந்த மேய்ப்பன் இந்த நாளிலே உங்களோடும் என்னோடும் கூட இருக்க வல்லவராக இருக்கிறார். தாவீதை போல நம்மளும், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க, நம்ம உற்றார் உறவினர் எல்லாரும் மறந்த சூழ்நிலையிலையும் நம்மளை தேடி இந்த நாளிலே நமக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அபிஷேகம் பண்ண நமக்கு அவரே மேய்ப்பனாக இருக்கிறார். தாவீதுக்கு செய்தவர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென்.